குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைய தினம் வியாழக்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் குரு ஹோரை இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி ஒரு சின்ன கிணத்துல சுத்தமான மஞ்சள் பொடி, சுத்தமான சந்தன பொடி போட்டு கொஞ்சம் பன்னீர் விட்டு கலந்து ஒரு திலகத்தை ரெடி பண்ணிக்கோங்க. இதை கையில் வச்சுட்டு இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 முறை சொல்லணும். ஓம் குரு குரு வசி வசி குருவே சரணம். ஓம் குரு குரு வசி வசி குருவே சரணம். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த சந்தன திலகத்தை நீங்கள் கலந்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த திலகத்தை நெற்றியில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை நீங்கள் துவங்குங்க. இதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த திலகத்தை நெற்றியில் வச்சுட்டு வாங்க. குரு பகவானின் பரிபூரண அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். வருமானத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வருமானம் படிப்படியாக உயரத் தொடங்கும். கடன் சுமை நீங்கும். 11 வாரம் இதை செய்து முடிச்சுட்டு 11 வியாழக்கிழமை இதை செஞ்சு முடிச்சுட்டு 11ஆவது வியாழக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் உள்ள குரு பகவானுக்கு முல்லை பூக்கள் வாங்கி கொடுத்து கொண்டைக்காலை மாலை போடுங்க. மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி மஞ்சள் நிற நெய்வேத்தியம் வைத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்.